ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டூ ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தாலோ இல்லை நான் ஏதோ உளறி வச்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நீங்கள் ரொம்ப டயர்டாக வரீங்க. அப்படியே உங்கள் வீட்டுக்கு பாஸ்வேர்ட்லாம் போட்டு அப்படியே என்ட்ரு ஆகுறீங்க. டேங்க எங்கேயுமே காணோம். வழக்கம் போல் அந்த சோஃபாவில் தான் உட்காந்துருப்பான் எப்போவுமே. பட் இன்றைக்கி அவனை காணோம். ஸோ பார்த்தா கிச்சன்லேருந்து சவுண்ட் வருது. நீங்கள் அப்படியே போகிறீங்க. டேங்க வந்து குக் பண்ணிகிட்ருக்கான். என் புருஷன் இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டான். என்ன ஆச்சரியம்? ஏதோ ஆப்ரேஷன் இல்லையா? இருந்துச்சு, பட் நான் மார்னிங்கே முடிச்சிட்டேன். அப்படியா? குட். அப்படி சொல்லிட்டு நீங்களும் கிச்சன் கவுண்டரில் ஏறி உட்காடுறீங்க. என்ன சமைக்கிற? நானா சும்மா ஃப்ரைட் ரைஸ் தாண்டி உனக்கு. எனக்கு இப்போ சாப்பிடக்கூட தோணல. செம்ம டயர்டு. எனக்கு உனக்கு தெரியுமா, அந்த மெஞ்சின் என்னை திட்டான்டா. ஓ, அதுக்கு தான் எனக்கு கால் பண்ணியா? ஆமாம், நீ தான் எடுக்கவே இல்லை. நான் அப்போ டிரைவிங்கில் இருந்தேன். ஓ சரி, அவன் என்னை திட்டான். இந்த பாரு, நான் எல்லா வேலையும் கரெக்டாக தாண்டா பண்ணுறேன். ஆனால் என்னை திட்டிகிட்டே இருக்கான். நீ ஒன்றுக்குள்ளே ஆக்கலன்னு. நான் என்ன பண்ணுறது? ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ், அப்புறம் யாராவது ஆக்ட்ரஸ் பற்றி ஆர்டிகல்ஸ், அதானே என்னால் பண்ண முடியும். அவன் ஏதோ ரியாலிட்டியாக பண்ண நான் என்னடா பண்ணட்டும்? அந்த போரா நாய் கூட இருந்துட்டு நிறையா சூப்பராக எழுதுது. ஏதோ பேய் கதை அது இதுன்னு சொல்லிட்டு என்னால் அப்படி எழுத முடியல. நான் என்ன தான் பண்ணட்டும்? நீ வேணா ரியல் ஸ்டோரி ட்ரை பண்ணேன். அவன் சொன்ன மாதிரி ரியல் ஸ்டோரிக்கு நான் என்ன, என் வாழ்க்கை தான் எழுதணும். என்ன லேட்டாக வந்தேன், என் புதுசில் திட்டு வாங்கினேன், சாப்பிட்டேன், தூங்கினேன்னா என்ன கதை எழுதுறதுன்னு தெரில. இந்த மாதத்துக்குள்ளே ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் வந்து தரணும்னு சொல்லியிருக்காங்கடா. அதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாளைக்கு தான் வந்து நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு சமையல் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் என்ன டைம் பண்ணிட்டோம்? உனக்கு தோன்றது பண்ணடி அப்படிங்கிற செலிப்ரிட்டிஸ் பற்றி தான் எழுதிட்டேன். ஏதாவது இன்ஸ்பைரிங்காக ஒரு ஸ்டோரி சொல்லட்டேன். இன்ஸ்பைரிங்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். இதெல்லாம் போரிங்கு. வேறு தான் சொல்லு. யோசிடி, போய் கூகுளில் போட்டு பாரு போ. நீயும் பார்த்தியா விரட்டுற? சரி, கூகுளில் போட்டு பாருங்கள், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போ. ஸோ நீங்களே எழுந்து போயிடுறீங்க. யோசிச்சிட்டே இருக்கீங்க, நாளைக்கு போய் அவன்கிட்ட திட்டு வாங்கக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்களும் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க. அப்போ வந்து இந்த கண்ட்ரிக்கு வந்து எது வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நிறையா வருது. அப்பாடா, கண்டுபிடிச்சிட்டேன். ஹலோ, மிஞ்சின், நான் வந்து பயோவாரை பற்றி கொஞ்சம் தேடி ரிசர்ச் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பயோவாரா? அதெல்லாம் எப்போயோ வந்து மீனா எடுத்துட்டா. மீனா யார்? அதெல்லாம் புது ஒர்க்கர். நீ வேறு எதாவது ட்ரை பண்ண. இவன் ஒருத்தன். சரி, நான் என்ன எடுத்தாலும் எல்லோரும் ஒருத்தவங்க சூஸ் பண்ணிடுறாங்க. இடியட்ஸ். வேறு ஏதாவது தேடும். ஸோ அப்படியே தேடிட்டு இருக்கீங்க. நிறைய சஜஷன்ஸ் வருது. கடைசியில் மாஃபியா வந்துட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. சரி, மாஃபியா பற்றி எழுதுவோம். யார் ஃபேமஸ் மாஃபியா? எப்படியும் மாஃபியாவும் ஒரு பாப்புலர் டாபிக் தான், எல்லோரும் எடுப்பாங்க. நம்ம ஏன் டிஃப்ரெண்ட்டாக வேறு எதாவது மாஃபியா ட்ரை பண்ணக்கூடாது? மெடிக்கல் மாஃபியா. குட். பட் நான் இது யாருக்கும் சொல்ல போகிறது கிடையாது. ப்ராஜெக்ட் முடிச்சோன்னே எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன் நிச்சயமாக. என்கிட்ட என்னை பாராட்ட போகிறேன். நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணி வைக்கிறீங்க. இந்த 1 அன்னைக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அண்ட் அந்த மிஞ்சின் வயிறு எரிஞ்சு சாப்பிட்டோம். நான் போய் ப்ரிப்பேர் பண்ணுறேன். வயன் சாப்பிடவா? இதோ வரேன்டையா. என்ன ஹாப்பியாக இருக்கேன்? இல்லை, அது இப்போ சொல்லக்கூடாது. நான் வந்து சூன் சொல்கிறேன். சரி, சாப்பிடு. டயாங். சொல்லுடி. நிமிஷம். முன்னாடி சொல்கிறீ? இல்லை, இதுக்கப்புறம் நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன். ஏன் வேலை விட்டு நிற்க போகிறேன்? என்ன சச்சா, இல்லைடா, இந்த 1 month ப்ராஜெக்ட் வந்து இது டைமு. வீட்லேயே இந்த நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். என்ன தான் ஆஃபீஸ் போகணும். நான் இங்கே தான் இருக்க போகிறேன். உனக்கு இனிமேல் லஞ்சில் நானே வந்து கொடுக்குறேன். ஷோர். இதில் என்ன? இல்லை, நம்ம மெய்டு வைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, அது வேணான்னு சொன்னேன். ஓ சரி. பட் இந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறது அதுவும் நானே பண்ணிக்கிறேன். அப்படியா? ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத. சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அத்தை, நீ என்ன பார்த்துக்குவே. சரி, சாப்பிடு. சாப்பிட்டியாடி? இரு, தட்டை மட்டும் வாஷ் பண்ணிட்டு வரேன். இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ வச்சிட்டோம். சரி, தூங்கலாமா? ஏன் தூக்கம் வருதா? அந்த டிவியை ஆஃப் பண்ணிட்டே, அவங்க கத்திகிட்டே இருக்கு. ஏதோ இன்ட்ரெஸ்டான போகுதுடி. ஆஃப் பண்ணு. அப்படியே மேலே கூட்டிகிட்டு போடா. டயர்டாக இருக்குது, நடக்க முடியல. சரி, எங்கே அப்படியே மேலே கூப்பிட்டு போகிறான். நீங்கள் வந்து படுத்துட்டு அப்படின்ட்டு எங்கே பார்த்துட்ருக்கீங்க? எதுக்குன்னு நான் ஒன்றும் ப்ரைவேட்டாகலாம் கிடையாது. என் புருஷன் நான் அவார்டு வாங்குறப்ப கூட்டிகிட்டு போவேன். என்ன தனியாக சிரிச்சிட்ருக்க? ஒன்றும் இல்லை டேயாங், சும்மா தான் ஒரு காமெடியாக அது ஞாபகம் வந்துச்சு. நீயும் டயர்டாக இருக்கியா என்ன? நான் வேணா எனக்கு அந்த மெசேஜ் பண்ணி விட்ட மாட்டேன். அதை பண்ணுறதுக்குலாம் எனக்கு மூடு இல்லை. நான் பண்ணி விடுறேன்.
நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், கம்னப்படு. என்ன டேங் இப்படி பண்ணுற? சிப்போ, நீ ரொம்ப மோசம். ஏய் இங்கே வா. எதுக்கு? நீ இதை எதுவும் பண்ண விட மாட்டியே. சும்மா வாடி, பண்ணு தான் பக்கத்து வருவியா? சரி நான் வந்து தொலைவில். ஸோ நீங்களும் எங்கே பேசிகிட்ருக்கீங்க என்னென்ன நடந்துச்சு ஆஃபீஸில் அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்படியே தூங்கிட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டேங்க தான் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறான். குட் மார்னிங் பேபி. ஏய் தூங்குஞ்சி எழுந்திரிச்சிட்டியா? ஏய் என்னை தூங்கு மூஞ்சின்னு கூப்பிடாதுடா. வேணா ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சேன், நான் ஒரு 9 மணிக்கு எழுந்திரிக்கிறேன். எப்படியும் எனக்கு ஆஃபீஸ் 11 மணிக்கு தானே. பட் நான் 10 மணிக்கே போகணும்ல. ஏதாவது சமைச்சு வைக்கலாமே. இப்போ என்ன ஒய்ஃபை நடந்துக்க சொல்கிறியா? நான் ஒப்போறேன். எப்படி என்னால் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும்? இன்றைக்கி போயிட்டு நான் ஆஃபீஸில் போய் என்னோடய டாபிக் சப்மிட் பண்ணிவிட்டு இல்லை அவங்கள்ட்ட எல்லாம் பேசிவிட்டு நான் வந்துடுறேன். சமைச்சு கொண்டு வரேன் உனக்கு. ஷாப் 1:30 அங்கே இருப்பேன். ஓகேவா? சரி பாய்டி. பாய் டேங். ஸோ நீங்களும் கிளம்பி ஆஃபீஸ்லாம் போகிறீங்க. உங்கள் டாபிக் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு. மெடிக்கல் மாஃபியாவா? இதில் நீ கழட்ட போகிற நான் பார்க்குறேன். முகரே பாரு எப்படி பேசுகிறான்னு. நான் பண்ணுவேன் சார். சரி கிளம்பு. நான் நல்லா பண்ண போகிறேன். போகிறடா அப்படி சொல்லிட்டு நீங்களும் கிளம்பிடுறீங்க. வீட்டில் போய் சமைச்சிட்டு டேங்கும் எடுத்துகிட்டு போகிறீங்க. ரிசப்ஷன் என்ன ஹாஸ்பிட்டலே மாறி கிடக்கு. இங்கே டாக்டர் டேங் எங்கே இருப்பார்? கிம் டேங்க மேம். ஆமாம். நீங்கள்? நான் அவரோட ஒய்ஃப். ஓ மிஸ்ஸஸ் கிம்மா. அங்கே உட்காருங்க. என்ன உட்கார சொல்கிறான்? அவர் எங்கே இருப்பார்? இல்லை மேம் அவர் கொஞ்சம் மீட்டிங்கில் இருக்கார். டாக்டருக்கும் மீட்டிங் இருக்குமா என்ன? சரி உட்கார்றேன். ஸோ நீங்களும் ஃபோன் பார்க்குறீங்க. ஒரு 1 ஹவரில் வந்து உங்களுக்கு கூப்பிட்றாங்க. 1 ஹவர் ஆகுது அந்த மீட்டிங் முடியும். ஷிட். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் சார், உள்ளே வரலாமா? வாடி. என்ன இது பேஷண்ட்ஸ்லாம் வாடின்னு கூப்பிடுவீங்களா? ஓ இப்போ நீங்கள் பேஷண்ட்டா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. என் ஹஸ்பண்டுக்கு தான் பிரச்சனை. ஓவராக சீன் போடுறான். நான் வெளியே வந்து 1 ஹவர் உட்காந்துருந்தேன் டாக்டர் சாப்பாடு கொடுக்கலான்னு. அவள் எதுவும் மீட்டிங்னு சொல்லி என்னை வில்லையே விடலை. வெளியே எவ்வளோ எரிச்சல் தெரியுமா? ஏசி வேறு ஒர்க் ஆகலை. என் ஹஸ்பண்டுக்கு மூளையும் இல்லை, என் மேலே லவ் இல்லை. இது 2 வாரத்துக்கு மாதிரி ஒரு மாத்திரை கொடுங்க டாக்டர். மாத்திரையா? இங்கே வந்து உட்காருங்க. உங்கள் மடி இல்லையா? ஆமாம் வாங்க. பரவாயில்லையே, இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கே. ஏன் இவ்வளோ நேரம் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? ஒரு சின்ன மீட்டிங் சின்ன மீட்டிங்கும் எனக்கு 1 மணி நேரமா? அப்போ பெரிய மீட்டிங்னா எவ்வளோ நேரம்? சரி எதுக்கு வந்தேன்? நான் தான் சொன்னேன்ல லஞ்ச் எடுத்துகிட்டு வந்தேன்னு. லஞ்சே காணும். ஓ வெளியே வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வரீங்க. இந்தா என்ன செஞ்சேன்? நேற்று நீ செஞ்சில்ல சூடு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதானா? இல்லை மீதி வந்து ஹோட்டலில் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வேணுன்னா சாப்பிட்டு, இல்லைன்னா நம்ம கீழே கொட்டிடலாம். எப்போ தானே சமைக்க கற்றுக்குவேன்? கூடி சீக்கிரம் கற்றுக்கிறேட்டே. அவங்க இந்த ஜேர்னல்லாம் ஊற்றிட்டு சமைக்க கற்றுக்கோ. என்னடா நீ தான் இப்போ சப்போர்ட் பண்ண, நீ எப்படி சொல்கிற? சும்மா விளையாட்டு சொன்னேன்டி. சரி நீங்கள் எப்படி சாப்பிட்டுட்டே இருக்கீங்க? இனிமேல் டெய்லியும் நானே வரேன் இங்கே. சரி வா. அதுக்குள்ளே சமைக்க கற்றுக்குவேன்னு நினைக்கிறேன். நான் வாங்கியே அந்த பக்கத்து ஹோட்டல்காரன் ஹோட்டலில் ஏசி இன்னும் 2 டேபிள் தான் வாங்கி போட்டான் தெரியுமா? அப்படியா? ஆமாம். நான் போய் நின்னாலே எனக்கு கேவலமாக பார்த்துட்டு இந்த பார்சல் கொண்டு வந்து தரான். தினமும் அப்படியே வாங்கினா அப்படி தான். நான் என்னடா பண்ணுறது? என்ன சமைச்சாலும் கருகி போகிறது, டேஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது. ஒரு நீ எதோ பண்ணுறியோ? நான் நல்லா பண்ணால் திமிரில் ஆடுவேன்னு நான் நீங்கள் சமைச்சிடக்கூடாதுன்னு ஏதோ பண்ணுறேன். போடி. சரி எனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போகலாமா? உண்மையாகவே வா, இப்போயே வா. ஆமாம். இல்லை வேறு யாருமே இல்லையா பேஷண்ட்ஸ்லாம்? சே எல்லாமே இல்லை. முன்னாடியே பார்த்துட்டேன். அமைதி இருக்கலாம், ஜிக்கே பார்த்துக்குவோம். அப்படியா? போகலாமா? நம்ம எங்கேயும் போயிட்டு போகலாண்டையா? எங்கே போகலாம்? சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போயிருப்பேனே. நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் போகல மாட்டேயா? வாங்க. போகலாமே. அன்றைக்கி ஈவினிங் 11 ஆட்டம் போட்டு அம்யூஸ்மெண்ட்லாம் பார்க்கெலாம் போயிட்டு வந்துடுங்க. அப்பா மறுபடியும் டயர்டாக இருக்குது. டேங் நாளைக்கு லீவ் போடுறியா? சச்சா முடியாது. ஏன்? நாளைக்கு எனக்கு ஆப்ரேஷன் இருக்குடி. இந்த ஆப்ரேஷனாக அந்த ஜேகே பார்த்துக்க சொல்லு. நீ என் கூடயே இரு சரியா? என்னை பாருஸ்டியா. அவங்க எவ்வளோ பாவமாக இருக்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட. நாளைக்கு சண்டே தானடா. ஆப்ரேஷன் பேஷண்ட் தான் முக்கியம். இவன் பெரிய இவன் உலகத்தை காப்பாற்ற கிளம்பிட்டான். நாளைக்கு மட்டும் நீ இங்கே இருக்கல உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேண்டா. ஒரு நாளைக்கா டிவோர்ஸா? நான் நீ தேவைப்படுறப்ப இருக்க மாட்டேங்கிற, எதுவுமே பண்ணவும் விட மாட்டேங்கிற. வயன் கையெடு. சும்மா தானே கை தானே வச்சுருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. வயன் கையிட்ரி. வயன் கையிட்ரி. இப்போ எதுக்கு தள்ளி விட்டேன்? நீ எதுக்கு அமுத்துற? சும்மா தான்.
நீ வர ஓவராக பண்ணுற. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாரு என்ன பண்ணுறேன்னு. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னு தெரியாதா உனக்கு? சி என்ன சீன்னு சொல்கிற? வர உனக்கு என்ன பிடிக்காமல் போயிடுச்சு. என்னை எப்படா சொல்லலான்னு பார்க்குற தானே? நானே போயிடுறேன். நானே சமைச்சு ஏதாவது தின்னுட்டு செத்து போகிறேன். அப்போ தான் சந்தோஷமாக இருப்பேன். ஏய் என்ன இப்போ என்னை காப்பாற்றிடலாம் மட்டும் நினைக்காத. போய் உன்னை கட்டின பாரு. எனக்கு செருப்பால் அடிச்சுக்கோ. இப்போ எதுக்கு மேலே கை வைக்கிற? பிடிச்சி தள்ளி விட்டல. இப்போ எது கை வைக்கிற? கையை எடுடா. நான் தூங்குறேன். சும்மா தான் கை வச்சேன். ஒன்றும் வரல. அப்போ நான் வந்து வேறு எதுக்காக கை வைக்கிறேன்னா? ஆமாம். என்ன இப்படி ஓப்பனாக ஒத்துக்கிறேன்? என்னை நீ எதுவுமே பண்ண விடல 1 month தான். எனக்கு போர் அடிக்குது. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னு தெரியுதுல்ல. அதுக்கு நீ எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறியா? நான் ஒன்றே பண்ண சொன்னேன். நான் தானே பண்ணுறேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். போடு. அசுக்காதடா. 500 கிலோ இருப்பான் போல ஏறுவேன். ஸோ அப்படியே தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்களும் சமைச்சு டேங் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறீங்க. டேங் சார் இருக்காரா? டாக்டர் டேயாங் இன்றைக்கும் மீட்டிங்கா? ஆமாம், அவர் ஒரு ஆப்ரேஷனில் இருக்கார். ஆப்ரேஷனில் எவ்வளோ நேரம் ஆகும்? 2.5 hours. 2.5 hours-ஆ? அது வரைக்கும் என்ன பண்ணுறது? மேம் நீங்கள் வேணால் ஹாஸ்பிட்டலில் சும்மா சுற்றி பாருங்களேன். மாஸ்க் போட்டுக்கோங்க. சரி. இந்த லஞ்ச் பேக் இங்கே வச்சுட்டு போகிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நீங்களும் ஹாஸ்பிட்டலில் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. நிறையா பேர் இருக்காங்க, இரும்பிட்டு அழுதுட்டு அந்த மாதிரி. அப்படியே ஆப்ரேஷன் தேடுற வாசல் போய் நிற்கிறீங்க. நீ புருஷன் தானே இருப்பான். இந்த ஆப்ரேஷன் நல்லா நடக்கணும் கடவுளே. ஸோ நீங்களும் எல்லா பக்கம் சுற்றி பார்க்குறீங்க. சூன் வந்து ஒரு டார்க்கான ஒரு படிக்கட்டு மாதிரி கீழே இறங்குது. நீங்கள் அது போகிறதுக்குள்ளே ஒருத்தர் இருந்து இங்கெல்லாம் போகக்கூடாது. ஏன் டாக்டர்ஸ் மட்டும்தான் அலாட்? அப்படியா? நீங்கள் யார்? டேயாங்கோட ஒய்ஃபுங்க. சாரோட ஒய்ஃபா? எங்கள் வீட்டில் வராதீங்கம்மா, பிரச்சனையாகும். ஏன் ஏதாவது கள்ளக்கடத்தல் பண்ணுறாங்களா? சேச்சா ஏன் சொல்ல அப்படிலாம் பண்ணாது. சரிங்க. நீங்கள் அதை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே போகிறீங்க. சூன்னு வந்து எல்லா பக்கமும் திரும்பிட்டு ஒவ்வொரு ஆள்கள் சத்தம். நீங்கள் வந்து திரும்பிட்டு வேகமாக ஓடுறீங்க. அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியே வந்து டேங் வந்து அந்த மாஸ்க்லாம் கழட்டிட்டு நிற்கிறான். ஜேகே வந்து அந்த பேஷண்ட்டோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவங்க இறந்துட்டாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம். நீங்கள் ஆகாமல் கேட்டால் நல்லாயிருக்கும். இதில் ஒரு சைன் மட்டும் பண்ணிடுங்க. என்ன ஜெகி சொல்லிட்டியா? பிரெயின் டெத்துன்னு சொல்லியிருக்கேன்டா. என்ன சொல்கிறாங்க? படிக்காதவங்க போல புரிஞ்சுட்டாங்க. பிரச்சனை இல்லை. அந்த ரூம் கொண்டு போயிருங்க. நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன் சாப்பிட்டு. சரிடா. அம்மா அழுகாதீங்க. இதில் ஒரு சைன் மட்டும் போட்டிங்களா? உங்கள் பையன் வந்து உங்கள் பையனோட ட்ரெஸ்லாம் தரோம். போஸ்ட்மார்ட்டம் வந்து 2 days முடிஞ்சிடும். பாடி அப்புறம் வாங்கிக்கோங்க. அப்படியே அழுதுகிட்டே போயிடுறாங்க. ஜேகேயும் வந்துட்டு அவன் கேபினுக்கு போயிடுறான். நீங்கள் வந்து அந்த ஓரமாகவே நின்றுட்டுருக்கீங்க. டேங் பார்த்துட்றான். ஓய் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே வா. நீங்கள் அப்படி சோகமாக போகிறீங்க. என்ன அடியாச்சு? ஏதாவது சொன்னாங்களா என்ன? இல்லை, பையன் இறந்து போயிட்டானா? ஆமாண்டி, சின்ன பையன், ஒரு 14-13 வயசு தான் இருக்கும். நல்லா காப்பாற்ற முடியலையாடா? டேங் டக்குன்னு உங்களை பார்க்குறான். என்னாச்சு? காப்பாற்ற முடியலையா? இல்லைடி, முடியல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், முடியல. ஆப்ரேஷன் பண்ணும்போது உயிர் போயிடுச்சு. பாவும்ல. அழுகாத. இதெல்லாம் காமெடி. நாங்களாம் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 இப்படி பார்ப்போம். போக பழகிடும். இதுக்கெல்லாம் உட்காந்து அழுதோன்னு ஏன் லைஃபெல்லாம் அழுதுட்டு தான் இருக்கும். சாப்பிட கொண்டு வந்தியா? அங்கே கேபினில் இருக்குது. கண்ணத்தோட. அழுக மாட்டேன். ஆனால் அவங்க அம்மா அப்பாக்கா பாவமாக இருந்துச்சுட்டே எனக்கு. எனக்கு தான் இருந்துச்சு. சரி, நான் போய் சாப்பாடு எடுத்துகிறேன். ஸோ நீங்களும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்குலாம் கொடுத்துட்ருக்கீங்க. வயன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்ன வேலை? பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்டி, ரவுண்ட்ஸ் பண்ணும். நானும் வரேன். இல்லை நான் மாஸ்க் வச்சுருக்கேன்டா. அதெல்லாம் வந்து பார்த்தாது. நீங்கள் ஏன்டா அங்கே என் செல்லம் இல்லை. இப்போ இங்கே இருந்தேன்னா ராத்திரி வந்து ஏதாவது பண்ணலாமா? நிஜமாவா? ஏதாவது பண்ணலாமா? நிஜமா? சரி, நான் இங்கே இருக்கேன். நான் அங்கே வேணால் படுத்து தூங்கட்டுமா? எனக்கு தூக்கம் வருது. சரி தூங்கு. எவ்வளோ நேரம் ஆகும் நீ வர? ஜஸ்ட் 1 hour டி, வந்துடுவேன். அவங்க பார்த்துட்டு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டாங்களா கேட்டு ஊசி போட்டு வந்துடுவேன். சரி சீக்கிரமாக வந்துடு. நான் உனக்காக காத்திருக்கேன். பாய் பாரு. சரி பாய். ஸோ டேங் வெளியே போயிடுறான். அப்படியே தூங்குறீங்க. 2 hours ஆயிடுச்சு. அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துட்டு தலைலாம் வலிக்குது. மணி 4 ஆச்சு. எங்கே போனான் இவன்? என்னமோ ரவுண்ட்ஸ் போகிறான். சரி, நீங்கள் ஹாஸ்பிட்டலே சுற்றி வரீங்க. டேங் எங்கேயுமே இல்லை. எஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள். நீங்கள்? நான் வந்து கிம் டேங் சாரோட ஒய்ஃபு. அவர் பார்த்தீங்களா? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ரவுண்ட்ஸ் வரேன்னு சொன்னார். சாரா? சார் மார்னிங் மட்டும்தான் மேம் ரவுண்ட்ஸ் வருவார். அப்படியா? ஆமாம். சாரும் ஜேகே சாரும் காலையில் வந்துட்டாங்களே.
அப்படியா? என்ன ட்ரான்ஸ்ஃபர் தானே சொன்னான். நல்லா ஏமாற்றிட்டானோ? ஆப்ரேஷன் எதுவும் இருக்கோ? சச்சா, ஆப்ரேஷனே இல்லையா மேம். அவர் வீட்டுக்கு போகிற டைம் தான் இது. வீட்டுக்கு போயிடுவாடா. ம் என்னை ஏமாற்றிட்டானா? ஒரு வேளை சர்ப்ரைஸ் பண்ணுறானா? சரி, நம்ம கேபின்கே போய் உட்காருவோம் அப்படி சொல்லி போயிட்டுருக்கீங்க. போகிற வழியில் ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து கால் வச்சிட்டிங்க. அம்மா, ஆ, பாப்பா பாப்பா, வலிக்குது 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 வலிக்குது, ஐயோ ரத்தம் வருது. வந்து ஒரு செவத்து பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. சூன் வந்து ஃபுட் ஸ்டெப்லாம் கேட்டுட்ருக்கு. நீங்கள் லைட்டாக அப்படியே தலையை வெளியே விட்டு எட்டு பார்க்குறீங்க. டேங் ஜேகேவும் அப்புறம் இன்னும் 2 பேர் மட்டும் அந்த கீழே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுலேருந்து வராங்க. இவன் இங்கே என்ன பண்ணுறான்? கையில் ரத்தமாக இருக்குது. கீழே ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் இருக்கோ? மேபி இருக்கலாம். அது நீ இவங்க 2 பேருக்கு மட்டும் ரத்தமாக இருக்குது. ஒன்றும் புரியல. சரி, வாட் எவர். ஸோ டேங் வந்து இன்னொரு ரூம்குள்ளே போகிறான். இந்த ரூம்குள்ளே இருக்க போகிறான். ஸோ அப்படியே எட்டி பார்க்குறீங்க, ஒன்றும் தெரில. நம்ம கேபின்கே போய்டுவோம், அதுதான் நல்லது அப்படி சொல்லிட்டு கேபின்லேயே உட்காந்துருக்கீங்க. ஒரு ½ hour கழிச்சு டேங் வரான். அப்படியே வந்துட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அந்த பிளட்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே வரான். எங்கே சார் போனீங்க? சொன்னேன்ல ரவுண்ட்ஸ் தான் போகிறேன்னு. ஓ, என்ன போய் சொல்கிறான்? கேட்டுருவோமா? சச்சா வேணாம், அப்போ சந்தேகப்படுறியான்னு நினைப்பான். நமக்கு எதுவும் முக்கியமான வேலை இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தானே இருந்தான், நம்ம எதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு. சரி, நான் இங்கேயே உட்காந்துருந்தா என்னமோ பண்ணலான்னு சொன்னியே, பண்ணலாமா? பாரு, நான் 1 hour வரேன்னு சொன்னேன், 2 hour ஆயிடுச்சு. செம்ம டயர்டு, வைப்பே இல்லை. ஏன்ல அப்படி ஏமாத்துறேன்? சிப்போ ஏமாத்துக்காரன் வாய் திறந்தாலே போய் தான் வண்டியாக சொல்கிறான். ஏன்டா அப்படி பொய்யா புழுக்குற? பொய்க்காரா? எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி, வீட்டுக்கு போகலாமா? போகலாமே. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஒரு டாபிக் பார்த்தா நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ முடியல. ஸோ அன்றைக்கி ராத்திரி அப்படியே போகுது. இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒரு 2-3 வீக்ஸ் போகுது. உங்கள் ப்ராஜெக்ட் டைமையும் வந்து 2 month எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்னும் வீட்டில் தான் இருப்பீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கூகுளில் அந்த ஆன்லைனில் பார்க்கறது விட நேரில் பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு, யாரோ ஒருத்தங்களை இன்ஸ்பைர்டாக எடுத்து பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. நீங்களும் டெய்லியும் டேங் ஹாஸ்பிட்டல் போவீங்க, ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேட்பீங்க, டாக்டர்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ அங்கே எதுவும் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். சரி, நமக்கு டாபிக் உதவும் அப்படி சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் டீப்பாக பண்ணலான்னு பார்ப்பீங்க. பட் இது வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி எப்படி இது இருக்குது, ஆனால் என்னென்னு தெரில அப்படி சொல்லிட்டு. அந்த கீழ்படியில் இருக்க அந்த அந்த ரூமுக்கு மட்டும் நீங்கள் போனதே கிடையாது. நீங்களும் பார்ப்பீங்க, அங்கே எப்போவுமே செக்யூரிட்டி இருப்பார். ஸோ எப்படியாவது எதாவது பண்ணி ஆக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. டேங் எங்கே? மேம், டேங் சார் வந்து ஆப்ரேஷன் இருக்கார். ஓ, சரி சரி மேம், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்கிட்டயா? ஆமாம் மேம், கொஞ்சம் இங்கிட்டு வாங்க, அங்கே கேமரா இருக்குது. ஓ சரி, நீங்களும் உள்ளே போகிறீங்க. சொல்லுங்கள். மேம், என் பேர் யூரி. இங்கே வந்து நான் ஒரு 6 வருஷமாக நர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். இதில் எதுக்கு என்ன சொல்கிறீங்க? மேம், உங்களால் தான் இதை மாற்ற முடியும்னு நினைக்கிறேன் மேம். இங்கே எதுவுமே வந்து சரியாக நடக்கலை மேம். இங்கே நிறைய தப்பு நடக்குது. நீங்கள் என்ன மேம் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன தப்பாக நடக்குது? மேம், நான் சொல்கிறது கேளுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இதெல்லாம் வெறும் ஷோ ஆஃப் தான். உள்ளே இது கீழே உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவர் இல்லை மேம். ஸோ சொல்லிகிட்டே இருக்கா, உங்களுக்கு புரியல. சொன்ன அந்த பொண்ணு வந்து உங்கள் பின்னாடி யாரையும் பார்க்குறா. மேம், சார் ரொம்ப நல்லவர். ஹாஸ்பிட்டலே வந்து அவர்னால தான் வந்து இருக்குது. சாரும் செக்கி சாரும் இல்லைன்னா சாம்ராஜ்யத்தை கட்டியிருக்க முடியாது. நீங்கள் உங்கள் ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? நீங்கள் ரொம்ப லக்கி மேம் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறா. பின்னாடி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே கேட்குது. அப்படியே ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் தெரியும் நான் ரொம்ப கொடுத்து வச்சேன்னு. நீங்கள் வேலையை பாருங்கள், நான் அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படி சொல்லி திரும்பிடுங்க. அந்த வார்ட் பாய் வந்து அந்த கீழ் ரூமில் வந்துட்டு உட்காந்துருப்பார்ல, ஸோ அவர் தான் வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சும்மா வந்தேன் மேம். ஓ சரி, வந்து அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. யோசிச்சுட்டு எதுக்கு அப்படி சொன்னால் எதுவும் சரியாக நடக்கலை, ஷோ ஆஃப் பண்ணுறாங்க. டேங் நல்லவன் இல்லையா? ஏன் டேங் என்ன பண்ணுறான்? அவன் அப்படிலாம் பண்ண மாட்டானே. சே, அந்த பொண்ணு என்னமோ போய் சொல்கிறான் ப்ரொமோஷனுக்காக. அப்படிலாம் பண்ண மாட்டான் டேங். ஒரு வேளை பண்ணுவானோ? சேச்சா, என்ன யோசிக்கிற? வயன் லூஸா நீ? எவ்வளோ ஒருத்தி சொல்கிறக்கா இத்தனை வருஷம் லவ் டேங்க விட்டு கொடுக்குறியா நீ? புரியல. உங்களுக்கு ஒரு கால் வருது. ஹலோ, சொல்லுங்கள். நான் மெஞ்சின் பேசுகிறேன். ஓ சொல்லுங்கள் மெஞ்சின். சொல்லுங்கள் சார். உங்கள் ப்ராஜெக்ட்க்கு அசிஸ்டண்ட்டாக நான் நம்ஜுனை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களை அவன் ஜாயின் பண்ணிக்குவான். இனிமேல் மார்னிங் அண்ட் நைட் தவிர்த்து அவங்க கூட தான் இருப்பான். இந்த ப்ராஜெக்டாக நல்லா பண்ணுவேல, அதெல்லாம் பண்ணிடுவேன் சார். உங்களை நம்பி தான் அசிஸ்டண்ட்லாம் தரேன். பார்த்துக்காங்க. நம்ஜுனா? அவன் யார்? கேள்விப்பட்ட பேர் இருக்கே. பையன், உங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ண. சரி சார். ஸோ உங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறீங்க. ஒரு 1.5 hour வந்துட்டு ஒரு பையன் வந்து நிற்கிறான் வாட்டர் சட்டமாக. என்னப்பா சிக்கப்பா? டாக்டர் சார் வந்து ஆப்ரேஷன் இருக்காரு, கொஞ்ச வெயிட் பண்ணு. டொக்கன் வாங்கிட்டியா? நான் நம்ஜு. இவனா? ஓ, நீ தான் நம்ஜுனா?
நான் பேர் கேள்விப்பட்ட மாதிரி நினச்சேன், ஆனால் ஆள் ஒன்றும் பழக்கப்பட்ட மாதிரி இல்லை. உனக்கு எப்படி நான் தான் தெரியும்? இல்லை மேம், நான் உங்களை பார்த்துருக்கேன். ஓ அப்படியா? மேம்லாம் வேணாம், என் பேர் சொல்லி கூப்பிடு. வயன். ஓகே வயன். ஸோ நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க. இதான் என் டாப்பிக்கு, மெடிக்கல் மாஃபியா பற்றி எடுத்திருக்கேன். ஸோ வந்து நிறைய மெடிக்கல் வேஸ்டேஜ் வந்து இந்தியாவிலே கொட்டுறாங்க. அதனால நிறையா வந்து வியாதி ஏற்படுத்து. அண்ட் செகண்ட் குவாலிட்டி டேப்லெட்ஸ் வந்து தராங்க. டோசேஜ் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனாலே பாதி வியாதி வந்துடுது அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, நான் வந்து கேட்டு ரிசர்ச் பண்ணி பல ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சேன். எங்கள் கிம்ட்டே எங்கள் ஒய்ஃப் தானே? ஆமாம். உங்கள் ஹஸ்பண்ட் இதுக்கு எதுவும் சொல்லையா? எதுக்கு? இல்லை, இந்த மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணுறீங்களே, அவர் என்ன சொல்ல போகிறாரு? இது என்னோடய இஷ்டம். அவருக்கு இது தெரியுமா? தெரியாதே. ஓ அதான், ஏன் நீ ஒரு மாதிரியாக இருக்கேன்? உனக்கு எது தெரியுமா என்ன? நீங்கள் கரெக்டான டாபிக் தான் மேம் எடுத்திருக்கீங்க. ஒயன்னே கூப்பிடு. நீ கரெக்டான டாபிக் தான் ஒயன் எடுத்திருக்க. அது இந்த ஹாஸ்பிட்டலில் கிம்ட்டே எனக்கு ஒய்ஃபாக இருந்துட்டு நீ எதுவும் சொல்ல வரேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு இன்னும் எதுவுமே புரியல. புரிஞ்சால் நீ இப்படி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். யார்கிட்ட வந்ததுலேருந்து சம்மந்தம் பேசிகிட்டு இருக்கான். நம்ஜுன், நம்ம வெளியே போய் ஒரு காஃபி சாப்பிட்டு பேசலாமே? இங்கே ஒரு மாதிரி இருக்குது. ஷோர். ஸோ நீங்களும் வெளியே போய் காஃபியில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நம்ஜுன் வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கான். ஸோ ஒரு மாதிரி பேசுவாங்களா ஓடி வச்சு, தெரியாது எனக்கு புரியாது அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒன்று தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கான். என்ன நீ ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்க? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒன்றும் ஃபுல்லாக சொல்லு, இல்லைன்னா விட்டுரு. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க யூரி என் ஃப்ரெண்டு தான். யூரி கேள்விப்பட்ட பேர் இருக்கே. ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன். இன்றைக்கி காலைல என்கிட்ட ஒரு பொண்ணு பேசினா. இங்கே நர்ஸாக ஒர்க் பண்ணுறலா, 6 இயர்ஸா சொல்லிகிட்டு இருந்தா. ஏதோ இந்த ஹாஸ்பிட்டல் ஷோ ஆஃப் பண்ணுறாங்க, நடிக்கிறாரு, சரியில்லை அப்படின்னு. திடீர்னு ஒருத்தன் வந்துட்டான். ஸோ அப்படி நிப்பாட்டிட்டான். அவன் என் ஃப்ரெண்ட் தான், என் கிளாஸ்மேட். ஓ, நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தானா? அப்போ பார்த்தா மென்ஷன் ஒன்று இங்கே சூஸ் பண்ணல, நீயாக தான் என்னை சூஸ் பண்ணி வந்திருக்க. அண்ட் என் டாப்பிக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, ரைட்டா? ரைட். நீங்கள் கிம்ட்டா எங்கள் ஒய்ஃப், நீங்கள் உங்கள் டாபிக் எல்லாமே வந்து எனக்கு தெரியும். உங்களையும் தான். அப்போது எனக்கு ஏதோ காரியம் ஆகும், ரைட்டா? அதுக்கு தான் வந்திருக்கேன். நிஜமா? ஆமாம். சரி சொல்லு, என்ன உனக்கு வேணும்? ஒருவேளை நீ ஆப்போசிட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கியோ? எங்கள் ஹஸ்பண்ட் பேர் கிடக்க? அப்படிலாம் இல்லை. இப்போ சொல்ல முடியாது. ஸோ நான் சொல்கிறேன். எப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது. நான் எப்போவே ஃப்ரீ தான். உங்கள் ஹஸ்பண்ட் இல்லாத போது. அவர் தான் இப்போ இல்லையே. இல்லைங்க, அது கொஞ்சம் பெரிய ஸ்டோரி, சொல்கிறதுக்கு லேட் ஆகும். நான் சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன். உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும். உங்கள் ஹஸ்பண்ட் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். போகலாமா? என் ஹஸ்பண்ட் வந்திருப்பான்னு எனக்கு இப்படி கரெக்டாக தெரியும். சரி போகலாமே. இருங்க, நான் பில் பே பண்ணிட்டு வரேன். ஸோ நீங்கள் பில் பே பண்ணிட்டு அப்படி போகிறீங்க. டேங்க வந்து உட்காந்துருக்கான். பேபி இது யார்? இதுவா என் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட். இல்லை, என் கூட தான் இருப்பான். ஸோ டேங்க ஒரு மாதிரி பார்க்குறான். என்னாச்சு பேபி? ஒன்றும் இல்லடி. சரி சாப்பிட்றியா? நான் எடுத்துக்கிட்டுமா? இல்லை எனக்கு நீ சாப்பிட முடியல. என்னாச்சு? ஏன் பசிக்கலையா அப்படி சொல்லிட்டு அவன் வயிற்று சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி. நம்ஜுன், இதுக்கப்புறம் நான் எப்படியோ பண்ண மாட்டேன். ஸோ நாளைக்கு வரியா? ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடு, நான் இங்கே தான் இருப்பேன். இல்லை வீட்டுக்கு வரியா? நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன். சரி, பாய், பார்த்து போயிட்டு கால் பண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ஜுன்னு கிளம்பிடுறான். நீங்கள் வந்து எப்படி உட்காருங்க டேங்க மேலே. ஏன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்? இல்லடி, டெய்லியும் ஹோட்டலில் சாப்பிட்டு பிடிக்கல தான். ஓ சரி. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா டாக்டர் சார்? ஆமாம். நான் வேணா உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணட்டுமா? யார் நீ? ஆமாம். அப்படியே என்ன பாரு. ஹாட்டாக செக்ஸியாக இருக்கேனா? க்யூட்டாக இருக்கு. க்யூட்லாம் அதை பற்றி பேசாத. நான் ஹாட்டாக இருக்கேன்னு சொல்ல. உனக்கு ஒரு மாதிரியா இருக்குதா இங்கே? இல்லை இல்லை, நீ க்யூட்டாக தான் இருக்க அப்படி சொல்லிட்டு அவங்க கணதில் கிஸ் பண்ணுறான். என்னை விட்டு. சரி, நான் ஏதாவது ப்ராஜெக்ட் சம்மந்தமாக பார்க்குறேன். வயன், எப்போ எனக்கு இந்த ப்ராஜெக்ட் முடியும்? இப்போ வேறு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 1.5 months இருக்கும். ஏன்? இல்லை, நம்பிச்சு நான் அது வரைக்கும் கூட தான் இருப்பேனா? ஆமாம். ஒன்றும் இல்லடி, சும்மா தான் கேட்டேன். அளவாக பழக்கம் எல்லாத்துக்கூடையும். சரி. உங்களுக்கு ஒரு 2 weeks போகுது. நீங்களும் நம்பிச்சு நிறையா ப்ராஜெக்டாக வந்துட்டு நிறையா எஃபர்ட் போட்டுட்ருக்கீங்க. நிறையா ஹாஸ்பிட்டலில் வந்து விசிட் பண்ணுறீங்க. பட் ஸ்டில் வந்து டேங் வந்து நம்ஜுன் கூட உங்களை பார்த்தா அப்படின்னா ஒரு மாதிரி அவங்க ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடுது. இப்போ வந்து ஒரு கோல்டாக நடந்துக்கிறான் அவங்ககிட்ட. உங்களுக்கு இது புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ இன்றைக்கி காலையிலே வந்து டேங் ஒரு 3 மணிக்கு ஃப்ளைட் ஏறி ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அப்படி சொல்லிட்டு கிளம்பியிருப்பான். நீங்கள் ஒரு லேட்டாக ஒரு 9 மணி போல் எழுந்திரிச்சிட்டு நம்ஜுன் கால் பண்ணுங்க. நம்ஜுன் போகலாமா? நீ ரெடியா? நான் ரெடி தான், வா. ஸோ நம்ஜுன் 1/2 hour வந்துடலாம். போயிடலாமா? இன்றைக்கி எந்த ஹாஸ்பிட்டல் போகிறோம்? நீ ஹாஸ்பிட்டல் போகல பின்ன இங்கே தான்.
நான் வந்துட்டு சொல்லணும்னு சொன்னேன்ல. ஓ ஆமாம், அதை நான் சொல்கிறேன். ஸோ நம்ஜன் எல்லாமே சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக்காக உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் நான் நம்பவே நினச்சிட்ருக்கியா? இது பாரு நம்ஜன், நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ், அவ்வளோதான். நீ என்ன சொன்னாலும் நம்ப முடியாது என்னால். நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க. நீ நம்பினாலும் நம்பலனாலும் இந்த உண்மை. இங்கே பாரு, இது உன் ஹஸ்பண்ட் கழுத்து தானே? ஆமாம், இதான் அவன் சாங்கு கிம். நீ சொல்கிறதெல்லாம் என்ன நம்ப முடியல. இவ்வளோ காட்டியும் நம்ப மாட்டேங்கிறேன்னா இந்த பாரு, அவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கான ஃபார்ம் இதான். நான் எவ்வளவோ போராடிட்டேன், என்னால் முடியல. முன்னால் முடியும் தான் நான் உன்னை தேடி வந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு எதிராக என்னால் எதுவும் பண்ண முடியாது. இதை இப்படி விட்டுடலாமே. நம்ஜன் புரிஞ்சுக்கோ. வயன் நீ புரிஞ்சுக்கோ. நம்ஜன் ஆமாம் வயன், என்னால் முடியாது. நீ எதுக்கு இப்படி சொல்கிறேன்னு புரியுது. நீ என்னை லவ் பண்ணியிருக்க, அதான் நீ ஏற்றுக்க மாட்டேங்கிற. நம்ஜன் இல்லை, அதான் உண்மை. அதான் உண்மை வயன். நீ டேங்க லவ் பண்ணுற. அந்த லவ் உன் கண்ணை மறைக்குது. நான் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ். சரி வயன், இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் முடியுது. நீங்கள் ஆஃபீஸில் வந்து கண்டினியூ பண்ணணும். சரி, நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க டேங் கூட. அவனும் திரும்பி வந்துடும். ஜாலியாக ஆட்டம் போட்டுட்ருக்கீங்க. பார்க் பீச்சுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் பேசுறதே இல்லை. அதுக்கு எந்த ஒர்க்கும் பண்ணுறது கிடையாது. ஸோ இன்றைக்கி டேயாங் பக்கம் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. டேயாங் தானே? இன்றைக்கி எந்த ஆப்ரேஷன் இல்லையா? சார் ஃப்ரீயாக உட்காந்துருக்கீங்க. இல்லடி உள்ளவா. ஏன் அங்கெல்லாம் சேர் இருக்குது, என் மடியில் உட்காருமா? எனக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கே தான் உட்காருவேன். டேயாங் சொல்லு, எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் வேணுமே. எதுக்கு? எதுக்கா? ஒய்ஃப் கேட்டால் எதுவும் ஏன் எதுக்கு அதெல்லாம் கேட்கக்கூடாது. நீ போடு ப்ளீஸ்டா. ஸோ டேயாங்க போட்டு தரேன். தேங்க்ஸ். எதுக்கு? இல்லை உன் சிக்னேச்சரும் என் சிக்னேச்சர் வச்சு ஒரு ஆர்ட் மாதிரி என்னமோ பண்ண. எங்கே போகிற? ரெஸ்ட் ரூம் போகிறேன்டி. சரி போ. இந்த லேப்டாப் ஆன் பண்ணி கூட. எதுக்கு? சும்மா பார்க்குறேன் ஏதாவது. எதுக்கு எடுத்தாலும் கொஷின் கேட்டுகிட்டே இருக்கேன். ஸோ ஆனால் ஆன் பண்ணி கொடுத்துட்டு போகிறான். வால்பேப்பரில் வந்து நீங்களும் டேயாங்க இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதை பார்த்துட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. சாரி டேயா, நான் அப்படிலாம் பண்ணக்கூடாது தான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் உன்னை சந்தேகப்படுறேன். நான் தப்பானவன்னு தோணுது. ஆனால் எனக்கு எதாவது வேறு வழி இல்லை. என்னை மன்னிச்சிருட்டேயா. அவன் அப்போக்கு நான் டிசர்வ் இல்லை. ஆனால் நீ அப்படி பட்டம் தானா? இல்லை இல்லையா, அந்த சந்தேகத்துலேயே நான் செத்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் தவறு பண்ணுறேன். என் புருஷன் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு நான் இந்த வேர்ல்டுக்கு ப்ரூவ் பண்ணணும். நான் லவ் யூ டேயா. என்னை புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். இது ஒன்றை சொல்கிறது கூட எனக்கு தைரியம் இல்லை. சரியாக அப்படியே வெளியே வரான். வயன் என்ன லேப்டாப் பார்க்குறேன்னா? ஒன்றுமே பார்க்கல. இல்லை நெட்வொர்க் ப்ராப்ளம் டே. ஓ ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் போகலாமா? நிஜமாவா? நீ ஏன் சொல்கிற? ஆமாம். இல்லை நான் சாப்பிடல, பசிக்குது. ஓ சரி போகலாம். நான் கிளம்பிட்டேன். ஸோ திங்ஸ்லாம் எடுக்கிறீங்க. டேங் லேப்டாப் எடுத்துகிட்டு வர தானே? ஆமாம். ஏன்? இல்லை நான் தூக்கிட்டு வரேன் தான். அதெல்லாம் இல்லைடி. இல்லை நீ டயர்டாக இருக்காதான். ஸோ அப்படியே லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. இப்போ எதுக்கு பாட்டை மாற்றினேன்? அந்த பாட்டே வைட்டியா? ட்ரைவ் பண்ணும்போது எதுக்கு இவ்வளோ சவுண்ட் வைக்கிறேன்? வைட்டா. ஸோ வந்து பாட்டு கேட்டு இப்படி போய் இறங்குறீங்க. இங்கே உட்காரலாமா? எனக்கு ஸ்பெகத்தி. உனக்கு? எனக்கு ஸ்டிக்ஸ். ஒன் ஸ்பெகத்தி, ஒன் ஸ்டிக்ஸ். ஸோ அதான் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ நான் அரைவாயிடுது. நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு விட்டு எங்கேயும் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வேளை தப்பு பண்ணுறோமோ? இதெல்லாம் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்? சச்சா ஒன்றும் பண்ண மாட்டான். நீ சாப்பிடுவேன். அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. இந்த பாட்டு இதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போஸ்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.